இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி தூதரே நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு கவிதை நிலையாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது உதாரணத்தை நேரடியா எடுத்துக்காம வேற மாதிரி எடுத்துக்கணும், நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தோட நீங்க அதுல சொல்லிருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு கடினமா இருக்குங்கிறதுக்கு தான் அதுக்கு பொருள். நேரடியா நீங்க அதை எடுத்துக்க கூடாதுங்கிறது தான். அப்படி நீங்க கடினமா இருக்கிற மாதிரி எல்லா மனிதனும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கணும். நீங்க அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும், இறைவேதத்தை எப்படி வேணுமாலும் புரிஞ்சுக்கணும், நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் வழிமுறை போட்டிருக்கும் போது எனக்கு எப்படி தெரியும் அந்த வழிமுறை? நான் என்னுடைய பாதையில தான் நான் சிந்திப்பேன். இது வரைக்கும் நான் எப்படி ஒவ்வொன்றும் படிச்சிருந்தா அதுல உண்மை இருக்கான்னு தேடி தேடி தானே நம்ம படிக்கிறோம். அப்ப இதுல உண்மையில நான் அதை படிக்கும் போது எனக்கு நேரா பண்ணல, நீங்க இப்படிதான் படிக்கணும், இப்படி படிச்சா அதுல தப்பு வருமா? அப்ப அப்படி தப்பு வந்தது. அதாவது உண்மையிலே இறை வேதமா இருந்தா அதை யாரு படிச்சாலும் அதுக்கு தப்பு இன்னும் வரக்கூடாது. இப்படிதான் படிச்சு நீங்க தப்பு இன்னும் நீங்க இருக்கிறவங்க, அதாவது நீங்க அவர் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்ந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இறை வேதம் தேவையில்லை. அறிவு உள்ளவங்க ஒழுங்கா போயிடுங்க, இறைவேதத்துக்கு நீங்க போக வேண்டாம். இறைவேதத்தோனா உங்களுக்கு தேவையில்லை. அறிவு இருக்கிறவங்க ஒழுங்கா தான் நடப்பாங்க. அறிவு இல்லாதவன் தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு கொலையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அறிவு இருக்கிறவன் எதையும் செய்ய மாட்டான்னா அப்புறம் இதுக்கு தேவையில்லையே. அறிவு இல்லாதவங்க தப்பு செய்யறதுனாலதான் இந்த இறைவேதம் தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் இது துணை. அறிவு இல்லாதவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் ஒரு முஸ்லீம் தீவிரவாதம் அதாவது தீவிரவாதத்துல ஒரு புத்தகமே இருக்கு. இந்தியாவுல தீவிரவாதத்துக்கு ஒரு புத்தகம், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இஸ்லாமத்துல, அதாவது அங்க நீங்க இதுக்கு போய் அசாம்ல போனா கருப்பு இன மக்கள் குருது இன மக்கள் வருஷத்துல ஒரு லிஸ்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இஸ்லாமும் ஒரு அந்த இஸ்லாத்துல ஏன் தீவிரவாதம் வருது? இதை புரிஞ்சுக்கிட்டு தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக சிந்திச்சாலே அவங்களை கொன்னுடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது தவறு. அதை தான் சொல்றேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரியான வார்த்தைகளே வைக்க கூடாது அதுல. அததான் எனக்கு தப்பா புரிஞ்சுக்கக்கூடிய எனக்கு அது தோணுதுன்னா நீங்க அதை செஞ்சிருக்கிறது இறைவனோட குத்தமா தான் நினைக்கிறேன். அதுதான். சைலண்டா இருங்க, அதிகமா நிக்காதீங்க, வேஸ்டா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கேட்க மாட்டேங்க. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்துக்கு என்னோட கேள்வி, குரான்ல இறை நம்பிக்கை இல்லாதனோட விவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கா ஒரு இஸ்லாமிய தோழர் என்கிட்ட சொன்னாரு. அதுல உண்மை இருக்கா? அப்படி இருந்தா நீங்க ஏன் விவாதம் பண்றீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ விளரமா அறிவியலை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இஸ்லாத்துல அடிப்படையிலே அறிவியல் கிடையாது அப்படிங்கிறது என்னோட வாதம். எப்படி அப்படின்னா, இப்போ நபிகள் நாயகத்தோட பிறப்பு பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது அப்பான்னு சொல்லப்படுகிற அப்துல்லாவோட நெற்றில இருந்து போகக்கூடிய ஒரு ஒளி ஆமினாவோட வயிற்றுல போய் அவர் பிறந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுல எங்க அறிவியல் இருக்குது? அதாவது பிற மதத்தவர்கள்ட்ட விவாதம் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறதா சொன்னாரு. குரான்ல அப்படி சொல்லப்படல. குரான்ல ஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சன், அழகிய முறையில் அவர்களோடு விவாதம் செய்யி. ஏன்னா அது கரெக்டான கொள்கையா இருக்கனால விவாதம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் விவாதம் செய்கின்றது ஆர்டர் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. மூடர்கள் பேச வந்தால் இந்த அவங்ககிட்ட பேசலன்னு போயிடுறேன், புரிஞ்சுக்கிட்டு தானே பேச முடியும். விவாதம் பண்ணுவதையும் ஒரு பக்கம் சொல்லுகிறது. கிரிக்கெட் விவாதம் பண்ண முடியுமா? அறிவுபூர்வமா வாதங்கள் எடுத்து வைக்கிற ஒரு சபை இல்லைன்னு பண்றோம். அது மாதிரி உள்ள இடங்கள்ல பண்ணுங்க. மூடத்தனமாக பேசுவார்களே ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு குரான்ல இருக்குது. விவாதம் பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்யல, சொல்லப்படவே இல்லை. அப்புறம் என்ன கேட்கிறாருன்னா, அறிவியல் சம்பந்தமா கேட்கிறாரு. முகமது நபி அவங்களுடைய தகப்பனார் பேர் அப்துல்லா, அவங்க தாயார் பேர் ஆமினா. அப்துல்லாவுடைய நெத்தியில ஒரு ஒளி இருந்துச்சான். அது வெளியே ரொம்ப வெளிச்சமா இருந்துட்டே இருக்குமா. ஆமினாட்ட போய் சேர்ந்த உடனே அந்த ஒளி அங்க இருந்து போயிடுச்சான். ஆமினா வயிற்றுக்கு போய் தாயார் வயிற்றுக்கு போய் அந்த ஒளியிலிருந்து பிறந்தார்கள் என்று சொல்றீங்களே, இது என்ன அறிவியல்ங்கிறாரு. இது அறிவியலும் கிடையாது, இது நடக்கும் பொய். இது மாதிரி ஒரு சம்பவம் குரான்லயும் கிடையாது, நபிகள் நாயகமுடைய அத்தாரிட்டியான நூல்கள்லையும் கிடையாது. இஸ்லாத்துல உள்ள சில இந்த கேட்டதானே எழுதி வைக்கிறோம் இருப்பான்ல, அந்த மாதிரி நூல்கள் எழுதப்பட்டது. நாங்களே இது இஸ்லாம் அல்ல என்று நிராகரித்தது. இதை நபி சொன்னாதான் நாங்க ஏற்றுக்க முடியும். இது குரான்லயும் சொல்லப்பட, நபிகளும் சொல்லப்படல. 200-300 வருஷம் எவனோ ஒரு முஸ்லீம் கிறுக்கத்தனமா வளர்னா அதுக்கு இஸ்லாம் ஆக முடியாது. அதனால இந்த கருத்தே தப்பு. இப்படி ஒரு கான்செப்ட் இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். அது ஆதாரப்பூர்வமா குரான்லயோ நபியுடைய சொல்லுல இருந்தா தான் இந்த கேள்வி நீ கேட்கணும். சரியா? அது தப்பு, பொய்யான சம்பவம். அது அறிவியல் பூர்வமா தான். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடவுள் மறுப்பு இயக்க சகோதரர்கள், நான் கோவலாம் படல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் பதட்டப்பட்டேன், அவ்வளவுதான். சகோதரர்களே, அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, பெரியாரை ஒரு வகையிலே நாங்கள் இப்ப திட்டிக் கொண்டிருந்தாலும் அவர் விரும்பிய சமூக மாற்றத்தை இஸ்லாமிய மதம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொன்னோம்.
எங்களுடைய கருத்து என்னவென்றால், பெரியார் கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு செல்வதற்கே காரணம், என்னுடைய கருத்து, கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு செல்வதற்கே காரணம் இங்கே இருந்த சாதிதான். இந்த உயர் சாதி இந்துக்கள் தாழ்ந்த சாதி மக்களுக்கு செய்த கொடுமையை மறுப்பதற்கும் தடுப்பதற்கும் ஒரே வழி கடவுள் இல்லை என்பதுதான். ஏனென்றால் கடவுளை அந்த அக்ரஹாரத்துக்குள்ள அந்த என்ன சொல்றது, அந்த கருவறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயில் பிரகாரத்துக்குள்ள நுழைவதற்கே ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்குத்தான் அனுமதி இருக்கு என்பதை உடைக்க வேண்டும் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் ஒரே வழி என்பதை அவர் எடுத்து அதை நடைமுறைப்படுத்தி இருப்பார். ஆகவே சாதி ஒழிப்பிற்காகத்தான் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்தார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சாதி ஒழிப்பை இங்கே உலகத்திலே இருக்கின்ற எந்த மதத்தினாலும் நடைமுறைப்படுத்த முடியாத சாதி ஒழிப்பை, கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய இறந்து போன ராஜசேகர ரெட்டி கூட சாகும் பொழுது ஒரு கிறிஸ்துவராகத்தான் இறந்து போனார். உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இல்ல சரி, இப்படி சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தை மற்ற மதங்களை விட சிறந்த மதம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? கடவுள் இல்லை என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற முடிவோடு வந்திருக்கிறீர்கள். மற்ற மதங்களை விட சிறந்த மதம் இஸ்லாம் என்பதை ஒற்றுக்கொள்வீர்களா? ஏனென்றால் பெரியார் விரும்பிய சாதி ஒழிப்பை இது நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. ஹலோ, இதான் கடைசி, போடலாம். இது முடிச்சாங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாம் போயிடலாம். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஐயா நாத்திகரா போறதுக்கு சாதி குடும்பம் மட்டும் காரணம் கிடையாது. இந்த சகோதரர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்னு, உங்க கொள்கைப்படி இருக்கிற இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாலையில நிறைவு நிகழ்ச்சி அதுதான். கடைசியா நாங்க பேசும்போது ஐயா என்ன சொன்னாருங்கிறது, சாதியை மட்டும் வச்சு ஐயா நாத்திகரா போகல, ஏதாவது ஒரு கடவுள் யோகியனான்னு எனக்கு காமிங்க, அந்த கடவுளை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க உருவம் இல்லைன்றீங்க, அதனால உங்களை பத்தி பேச்சுக்கு வேலை கிடையாது. அருவருப்பான ஒரு சமாச்சாரம். யாகும் தேர்ந்து துஷாரஹார தவளா யாசுப்ர வஸ்திரா விரதா யாவீனா வரதண்ட மண்டிதஹரா யாஸ்வேத பத்மாசனா யா பிரம்மாச்சுத சங்கர பிரதுபி தேவை சதா பூஜிதா சியாமாம்பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாட்டே அபகான்னு அந்த சாமி மேல பூ எடுத்து போடுவான், எங்கால கும்பிட்டு இருப்பான். இதனுடைய தமிழ் அர்த்தம் கேட்டீங்கன்னா மகா அசிங்கம். அசிங்கம்னு சொன்னா இவ்வளவு கிடையாது. எந்த மதத்துல நீங்க ஒரு பைபிள்ல கூட கன்னி மேரிக்கு இயேசு பிறந்தாங்க சொல்ற பாருங்க, அதுல கூட கிடையாது. யாகும்னு சொன்னா எரும மாடு, தேந்துன்னு சொன்னா பாக்குறான் பிரம்மா ரோட்ல போயிட்டு இருக்கான், ஒரு எரும மாடை கட்டி போட்டிருக்காங்க. துஷாரஹார தவளா, அதை துஷாகரம் பண்றான். என்ன பண்றான், அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறான் எரும மாடோட. அப்போ யா சுப்ர வஸ்திராவிரதா, சுப்ரன்னா வெள்ளை, இங்க உருது தெரிஞ்சவங்க இருப்பீங்க, சுப்ரானா வெள்ளை. யா சுப்ர வஸ்திராவிரதா, வெள்ளை உடையை உடித்துக் கொண்டு, யாவீனா வரதண்ட பண்டிதகரா, வீணைய கையில பிறக்கும் போதே தூக்கிட்டு வராலாம். யாஸ்வேத பத்மாசனா, வேதங்களை பத்மாசனமாக ஆசனமாக போட்டுக்கொண்டு, யா பிரம்மாச்சுத சங்கர பிரதுபி, பிரம்மன் சங்கரன் முதல் தொழுது கொண்டு, தேவை சதா பூஜிதா, தேவர்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எரும மாட்டதுல இருந்து பிறக்கும் போது. நான் கொஞ்சம் கொச்சையா பேசிடுவேன், இது இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். இந்த மாதிரி நீங்க எந்த கடவுளை சொன்னாலும் எல்லாம் அருவருப்பான பிறப்பு. ஒரு இந்து கடவுள் கூட அம்மா அப்பாவுக்கு பிறந்ததா சரித்திரமே கிடையாது. கார்த்திகேயன் 6 முகம் பிரம்ம சிவனோட நெத்தியில இருந்து பிறந்தாங்கன்னா அப்புறம் நிறைய சொல்லிட்டு போறேன். இப்ப இதுக்கு சொன்னா 1 மணி நேரம் ஆகும். இந்த சபைக்கு அது இந்து மதத்தை பத்தி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யாராவது இந்து இருந்தா நான் சொல்றதுக்கு தயார். அதனாலதான் ஐயா ஏதாவது ஒரு கடவுள் ஆயப்பனுக்கு பிறந்தது இருந்தா சொல்லு, நான் இந்த இந்து மதத்தை ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறமும் நீ வந்தா கூட என்ன சூத்ரன் சொன்னா தேவடியா பையன்னு சொல்ற, என்ன தேவடியா பையன்னு சொல்ற மதத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. உங்களோட இன்னொரு கேள்விக்கு மாலை நிறைவு விடையே அதுதான். அது நல்லா விரிவா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. 4:30 தானே, அடுத்து 4:30 மணிக்கு சரியாக நடைபெறும். வரக்கூடிய ஆடியன்ஸா வரவங்க கரெக்டா அந்த டைமுக்கு வந்துருங்க. விவாதம் பண்றவங்களும் சரி, ஆடியன்ஸா வரவங்களும் 4:30க்குள்ள உள்ள வந்துடணும். சரி, பாஸோட வந்துடணும். எங்க அமர்ந்தீங்களோ அதே சீட்ல அமர்ந்துருங்க. காலையில